ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். நல்ல சமயம் பார்த்து வந்தீங்க. நீங்க மாத்திரம் வராம இருந்திருந்தா அந்த புலி என் மாட்டை கொன்னு இருக்குங்க. ஓஹோ, அது உங்க மாடா? ஆமாங்க ஐயா. புலியை சுட்டு விட்டுட்டீங்களே. புலியும் நல்ல பாம்பும் ஒரே குணம் உள்ளதுங்க. அடிச்சு உயிரோட விடக்கூடாது. அப்படி விட்டுட்டா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கடிச்சு கொன்னே விடுங்க. பயப்படாதீங்க. அந்த புலி என் துப்பாக்கிக்கு தப்பவே முடியாது. அது இங்க எங்கேயாவது தான் பதுங்கி இருக்கணும். நான் போய் பாக்குறேன். பாக்குறது நாங்க அது எப்படியாவது சுட்டு கொண்டுட்டீங்கன்னா இந்த ஊரே உங்களுக்கு கடையப்பட்டிருக்குங்க. நன்றி. கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. விட்டால் கால நேரம் தெரிவதும் இல்லை. காட்டி காட்டி மறைத்துக் கொள்ளும் சுயநலம் இல்லை இதிலே. கலந்து விட்டால் கால நேரம் தெரிவதும் இல்லை. காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது, இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது, இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. பூமி என்ற தாய்மடியில் தவழ்ந்து வந்தது, பூமி என்ற தாய்மடியில் தவழ்ந்து வந்தது. நோயில் புலம்புகின்ற மனிதருக்கும் மருந்து தந்தது, நோயில் புலம்புகின்ற மனிதருக்கும் மருந்து தந்தது. காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. இன்னைக்குத்தான் என் மேல உனக்கு கருணை பிறந்திருக்குது. இல்லன்னா என்ன கடிக்க வந்த பாம்பை நீ அடிச்சு விரட்டுவியா? உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல யோகியத்தை இல்ல, என்னமோ பேசுறியே. நான் எதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும்? நீ உன் கடமையத்தானே செஞ்ச. என்னது? பின்ன சத்தியமா நன்றி சொல்லணுங்கிறதுக்காகவா சாவித்திரி யமங்கிட்ட இருந்து அவன் உயிரை மீட்டா? பிள்ளைய காப்பாற்ற வேண்டியது தாயோட கடமை, புருஷனை காப்பாற்ற வேண்டியது மனைவியோட கடமை. இதையெல்லாம் நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுமா? நீ ஒரு மனுஷனாட்டம். இத பார், நீ அடிக்கடி என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு என்ன செய்ய போற பாரு. சொல்றத சொல்ல போறேன். இனிமே என்ன? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணாம அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அட பாவி, உன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ கொடுக்குற பரிசா இது? பரிசு இல்ல, பல நாளா காத்து கிடந்தவனுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். நழுவ விட மாட்டேன்.
நீயும் என்கிட்ட இருந்து நடிவிட முடியாது. வா. கொஞ்சம் நில்லுங்க. நல்ல சமயத்துல வந்து என் மானத்தை காப்பாத்துனீங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அது இருக்கட்டும், அவன் யாரு? அவன் இந்த ஊர்ல கொஞ்சம் வசதி உள்ளவன். பேரு முத்தையா. பெரிய போக்கிரி. ஆமா, நீங்க யாரு? என் பேர் சேகர். பக்கத்து செல்வபுரத்தில் இருக்கேன். வேட்டைக்கு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புலியை சுட்டேன். அடியை வாங்கிட்டு அது தப்பிச்சிருச்சு. அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அதை சுட்டு கொன்னுடுங்க. அடிப்பட்ட புலி ஆளை கொல்ற புலியா மாறிடும்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்களை பார்த்த பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. அது நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவங்கதான் தின்ன சோறு செரிக்கிறதுக்காக துப்பாக்கி தூக்கிக்கிட்டு வேட்டையாட வருவாங்க. பரவாயில்லையே, என்ன வாயாடி இருக்க நீ? ஆமா, உன் பேர் என்ன? எங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். நல்லா இருக்கு. இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லன்னா வேண்டாம். சொல்லட்டுமா? அது என்ன? அது மரம். இம்மனை அடிச்சுட்டா மரம். வீட்டு நிலையோட சேர்ந்து என்ன இருக்கும்? கதவு. உன்னை அடிச்சுட்டா கதை. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம். மர கதை. மர கதை. அடே, மரகதம். சரி, உங்க அப்பா பேர் என்ன? நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்காங்க. ஆமா, இப்படிப்பட்ட காட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்த? ஆட்டுக்குட்டி கால் உடைஞ்சு போச்சு, பச்சில பிரிக்கிறதுக்காக வந்தேன். ஓஹோ, உனக்கு வைத்தியம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. நேரமாச்சு, நான் வரேன்.
சேகர், என்னம்மா? ஏப்பா உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது. எனக்கு நீ ஒரே பிள்ளை, எப்போ நீ என் கண் முன்னாலேயே இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீ என்னடானா வேட்டன்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டை விட்டு போயிடு. இன்னைக்கு ஏன்பா இவ்வளவு நேரம்? அம்மா, இன்னைக்கு காட்டுல ஒரு புலிய பார்த்தம்மா. என்ன புலியா? ஆமாமா, ஒரு மாட்டை துரத்திட்டு ஓடிச்சு. அந்த மாட்டை காப்பாத்துறதுக்காக புலிய சுட்டேன். குறி கொஞ்சம் தவறி குண்டு கால பட்டுடுச்சு. அந்த அடியோட புலி தப்பிச்சிடுச்சுமா. எப்படியோ மாடு பிடிச்சிடுது இல்ல, அது போதும். யார் செய்த புண்ணியமோ நீயும் நல்லபடியா வந்து சேர்ந்தேன். தம்பி, இனிமே நீ அந்த புலிய பத்தி நினைக்காது. புலிய பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. அடிபட்ட புலி ஆளை கொல்ற புலியா மாறிடும். அந்த புலி எப்படியாவது சுட்டு கொல்லணும், இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஆபத்து. தம்பி, புலியனால எனக்கு பயம். உங்க அப்பா இறந்ததுக்கு ஒரு புலிதான் காரணம்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன்ல. அதனால இனிமே நீ அந்த காட்டு பக்கம் போகாதேப்பா. அம்மா, சுட்டவன் நான் இருக்கும் போது அந்த புலி ஊர் ஜனங்களுக்கு துன்பம் கொடுக்கறத நான் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, நான் தான் அந்த புலியை வேட்டையாடி கொள்ள முடியும். ஏன்னா எனக்குத்தான் அதோட அடையாளம் சரியா தெரியும். உனக்கு ஏன்பா இந்த வேட்டை பைத்தியம்? தம்பி, நாட்டுல வசிக்கிறதுக்காக மனிதர்களையும் காட்டுல வசிக்கிறதுக்காக மிருகங்களையும் கடவுள் படைச்சிருக்காரு. நீங்க தான் மிருகங்களை தேடிக்கிட்டு காட்டுக்கு போறீங்களே தவிர அது உங்களை தேடிக்கிட்டு நாட்டுக்கு வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது வீணா அதுகளுக்கு ஏன் தொல்லை கொடுத்து ஆபத்தை விலக்கு வாங்குறீங்க? நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. கையில துப்பாக்கியும் மனச துணிச்சல் இருக்கிற வரைக்கும் மிருகங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ எப்பவும் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, சாப்பிடுவா. ஆமா, வரப்போற தேர்தல்ல அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? அண்ணே, 38 நயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ணே. ரொக்கம் இல்லாம சாப்பிடுற பசங்களை வெக்கம் இல்லாதவன்னு சொல்றவன்னா நாளைக்கு கொடுக்குறிய? நாளைக்கு இந்த கடப்பக்கமே வர மாட்டியாடா? நாளைக்கு தாரண்ணே. நாளைக்கு துட்டை கொடுத்துட்டு துண்டை வாங்கி போப்போ. நாளைக்கு கொடுக்குறேன். போட என்ன நம்மளே ஏமாத்துறாங்க. அண்ணா, கொஞ்சம் டிகாசன் விடுங்களா? டிகாசன் போட போட. முதல்ல டிகாசன் கேக்குறது, அப்புறம் பாலை கேக்குறது. இவன் கொடுக்கறது ஒரு கப்புக்கு காசு 2 கப்பு ஆக்குவானுங்க. ஐயோ எப்பயலுங்க. அண்ணா, ஒரு டீ போடுங்க. இந்தா. ஆஹா, இது இல்ல டீ. என்னன்னா நம்ம போடுற டீ என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டியா? 3 சிங்களுக்கு ஒரு டீ பொட்டலத்தை உடைச்சு ஊத்துறேன். மத்தவெல்லாம் காலம்பர ஒரு பொட்டலம் உடைச்சான்னா சாயந்தரம் வரைக்கும் வெந்நீர் எடுத்து விளாவுவான். அதிக லாபமும் வேணாம், ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்த காசு வரணும் நம்ம கிட்ட. குடலுக்கு வயிறு காவல், வெங்காயத்துக்கு கடைக்காரன் காவல், எனக்கு இனி யார் காவல்? ஏன் இப்படி அழற? பின்ன உன்னை காதல் பண்ணா நான் அழுவதான் செய்யணும். பாக்கி நீதான் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன்ற. நான் என்ன உனக்கு விடுதலை தர்றது? பேசாம வாய ஓடி போலாம். ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் ஃபேஷனா போச்சு. சே, அப்படிலாம் சொல்லாத. அனாதையா வந்த எனக்கு ஆதரவு கொடுத்து தான் சொந்த சகோதரி போல முதலாளி என்ன கடையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது. முஞ்சி பாரு, முடியாது சொன்னா ஏன் காதல் பண்ணேன்? வா, நம்ம 2 பேரும் ஓடி போலாம். இங்கே பாரு, ஒரிஜினல் கண்ட விலாஸ். நம்ம 2 பேருக்கும் ஒரிஜினல் காதல். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சர்வகோணல் சதாசிவம் பாத்தியா, அந்த நேரம் தெரியாம டேய் சதாசிவம் கூப்பிடுறான் பாரு. அவனுக்கு தெரியுதா இப்போ நான் பண்ற கஷ்டம்? அரே பாப்ரே, அரே போலாலி, அரே கைதான் என்னடா? வெங்காயம் வெங்காயம் இல்ல, வெங்காயம் அந்த சைத்தான் வெங்காயம் விட்டு கை மேலே கத்தி பெனாதி பயமான வெங்காயத்தை பார்த்து வெட்டியிருந்தா ஏன்டா கையில விழுது? எங்கேயா பார்த்துட்டு வெட்டுறது? அரே சைத்தான், நீ எல்லார்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற. லத்தம் வருதியா சொல்ற? நீ மோலாளி எங்கேயோ பார்த்தே சொல்றியே. என்கிட்ட பேசுற லத்தம் கொப்பன் குட்பானா? ஏன் லத்தம் லத்தம் குட்பானா? போடா போடா, மைதா மாவு என்னோட போடா. சைத்தான் மோலாளி புட்ட
அது எங்க வந்தப்போ? டீ சாப்பிட வந்தேண்ணே. இப்பதான் டீ சாப்பிட்டு போனா அதுக்குள்ள ஒரு டீயா? உங்ககிட்ட எத்தனை டீ வேணாலும் சாப்பிடலாம், பரவாயில்லண்ணே. சாப்பிட சீக்கிரம். என்னண்ணே? டீ சாப்பிடுற? சாப்பிடுண்ணே. சாப்பிடு. பையா போகல. என்னண்ணே? டீ சாப்பிட வந்தியா? ஆமாண்ணே. உன்ன மாதிரி எத்தனை இடப்பட்ட பயல நான் பார்த்திருக்கிறேன். என்னடா இது நாள் மொத்தமா இருக்குன்னு பாக்குறியா? அப்படி இல்லண்ணே. தன்னை அவருக்கு போடாத, கண்ணடிக்கிற வேலை. போடா போடா. பாவம் ஏதாவது அனாத பெண்ணுகளை வந்து ஆதரிக்கலாம் நீங்க வேலை கொடுத்தா முறைச்சு பாக்குறது. ஊருக்கு இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் பேர் இருந்துகிட்டு தான் இருக்கானுங்க. இந்த கட்டோட சரியா போயிடும், எடுத்துட்டு போ. சரி மரகதம், நீ இந்த பச்சளை முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு எவ்வளவோ உபகாரமா இருக்குது. நான் வரட்டுமா? தங்கச்சே, என்னன்னா நான் தான் டீ கடையில எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறேன்னு நீ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வைத்தியம் பண்ணி சம்பாதிக்க பாக்குறியா? நீ என்னன்னா, நீ வருமானத்துக்காக இல்லை, வாயில்லா பிராணிகளுக்கும் ஏழுகளுக்கு உதவியா இருக்கணும் தானே அந்த பாட்டி இது எனக்கு சொல்லி கொடுத்தது. அண்ணா சொல்ல மறந்துட்டேனே. என்ன? இன்னைக்கு காட்டுக்கு பெச்சலை பறிக்க போயிருந்தேன். அப்ப அந்த முத்தையில அவனு ஒரு பாம்பு கடிக்க வந்தது. செத்துட்டானா? சாகல, அந்த பாம்பே நானே விரட்டிட்டேன். அட போ அம்மா. தூக்கி அவன் மேல விடுறத விட்டுட்டு செஞ்சிருக்கணும். அப்புறம் தானே யோசிச்சேன். மிச்சத்தை கேளு, நான் செய்த உதவியை மறந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசி என் கையை பிடிக்க வந்துட்டான். அயோக்கிய பய. டீ கடை பக்கம் வரட்டும், பாய்லர் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துறேன். அந்த சமயத்துல ஒரு ஆள் வந்து அவனை அடி அடின்னு அடிச்சு போட்டுட்டாரு. அவனுக்கு மாலை போட்டணும். யார் அவன்? யாரோ பக்கத்து ஊர்ல இருந்து வேட்டைக்காக வந்தவரா. அவரை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர் அண்ணா. தங்கச்சி, வேட்டைக்கு வரவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அதுவும் பெரிய மனுஷன்ற அவங்களெல்லாம் நம்பாதே, அவங்களோட பேசாதன்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது? எல்லோரையும் கெட்டவங்கன்னு எடை போட முடியுமா? தங்கச்சி சொல்றத கேளு. தங்கம் இருக்க அதை உரைச்சு பார்த்தா உடனே தெரிஞ்சுடும் மாத்து. மனுஷனை எடை போட முடியாது. தெரியாமையா சொன்னாங்க பெரியவங்க, இரு ஜாதி 7 வகைன்னு. அது சரி, நீ பொழுது போன நேரத்துல காட்டுக்கு போற வேலை வேணாம். பச்சைல பறிக்கணுமா? பகல்ல போயிட்டு வா, தெரியுதா? அண்ணே 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 அண்ணே. மாயாண்டி. ஆமா, மாயாண்டிதான். அண்ணே அண்ணே, என்ன சத்தம்? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னென்ன நடந்தது சொல்லுங்க. எங்கிட்ட சொல்லக்கூடாதா? அண்ணே, கூட பிறந்த சகோதர மாதிரி எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருந்து உங்க நன்மைக்கு பாடுபடுற எங்கிட்ட சொல்லக்கூடாதா? சரி சொல்ல வேண்டாம், வர்றேன். மாயாண்டி, இந்த ஊர்ல நான் யாரு? வசதி உள்ளவரு, வணங்காமொழி. என்ன கண்டா உட்கார்ந்து எழுந்திருச்சு நிப்பான். நினைக்கும் போது தோல்ல போட்டிருக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்குவான். சந்தையில இருந்து கோயில் வரைக்கும் அத்தனை பேரு சலாம் போடுவான். இது வரைக்கும் என் உடம்புல எவனாவது கைய வச்சிருக்கானா? நான் வச்சிருக்கேன். மாலிஷ் போடுறதுக்குன்னு, மாலிஷ் போடுறதுக்கு. இன்னைக்கு என் மேல ஒருத்தன் கைய வச்சு அடிச்சுட்டான் மாயாண்டி. அடிச்சுட்டானா? யார் அவன்? பக்கத்தூர்ல இருந்து வேட்டைக்கு வந்தவன். அவன் ஏன் உங்களை அடிக்கணும்? நம்ம கந்தன் தங்கச்சி மரகதம் இல்ல? ஆமா, உங்களுக்கு மனைவியாக வேண்டியவா? எனக்கு மனைவியாக வேண்டியவதானே. அதுல என்ன சந்தேகம்? அவ கையை தொட்டா தப்பு இல்லையே. கையை தொட்டா என்னென்ன, கழுத்துல தாலி கட்டா கூட தப்பு இல்லைன்னு. அதுக்குள்ள அவன் குறுக்க வந்து என்ன அடிச்சுட்டான். எனக்கு அப்படியே வேதனையா இருக்கு. என்னால பொறுக்க முடியல மாயாண்டி, என்னால பொறுக்க முடியல. கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கையில உருட்டி போடுறேன். உருட்டி எதடா? வாழைப்பழ தோலையா? வாக்கண்டா வா. எங்க இவ்வளவு தூரம்? தூரம் என்னடா தூரம்? உன் வீட்டுல இருந்து என் கடையில பாத்தீங்கன்னா நான் டீ அடிக்கிறது உனக்கு தெரியுது இல்ல? ஆமா. என் கடையில இருந்து உன் வீட்டை பார்த்தா நீ தெருவுல போற பொண்ணுங்களை கண்ணு அடிக்கிறது எனக்கு தெரியும்டா. டாய், உங்க அப்பா ஏதோ ஏழைங்க வயிற்றுல எல்லாம் அடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கான். அந்த சில்லறைய நம்பிக்கிட்டு தினம் கிராப் சீவர வேலையை வச்சுக்காதே. என்னப்பா இப்படி திடீர்னு அர்த்தம் இல்லாம பேசுற? வா உட்காரு. டீ சாப்பிடுறியா? நான் எல்லாருக்கும் டீ கொடுக்குறவன், நீ எனக்கு டீ கொடுக்குறியா? ஜாக்கிரதை. என்ன கந்தா, இப்ப என்ன நடந்து போச்சு? நீ ஏன் இப்படி ஆத்திரப்படுற? அது இருக்கட்டும்,
எதுக்காக நீங்க வந்த? உன்னை எச்சரிக்கை செய்ய வந்தான்டா. பாம்பு கிட்ட இருந்த உன்னை என் தங்கச்சி காப்பாத்திருக்கு. அதுக்கு நீ என்னடா செய்யணும்? அவ காலில் விழுந்து கும்பிடணும்டா. மடையா, அதுக்கு பதிலா கைய பிடிச்ச. ஜாக்கிரதை. என்ன கந்தா, உன் தங்கச்சி இன்னைக்கு நேத்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருக்கும்போது பாவாடை நாட அவ வாயில வச்சு கடிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு ஒடியாரும். நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோம். அடே, சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்கடா. மடையா, இப்ப தடிமாடு மாதிரி ஆயிட்டியாடா. விளையாடலாமாடா? இனிமே விளையாடி விடியா? பத்திரம். இது முதல் தடவை தொட்டு உன்னை விட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்தேன், பொராட்டாவுக்கு மாவு பண்ணிற மாதிரி பணிஞ்சிடுவேன். ஐயா ஐயா என்னையா என்ன? ஐயா, புலிய அடிச்சு விடக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு எங்க ஐயா சொன்னாரே கேட்டீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த புலி திரும்பி வந்து எங்க ஐயாவையும் நீங்க காப்பாத்தி கொடுத்த மாட்டையும் அடிச்சு கொண்டு பிடிச்சிங்க. அந்த புலி எங்க இருக்கு இப்போ? அன்னைக்கு நீங்க சுட்டிக்கணும், அதே இடத்துல இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னமா வரேன்? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, நான் என்ன செய்வேன்?
நீங்க இன்னும் தூங்கலையாம்மா? எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏதோ வந்துடுன்னு சொல்லிட்டு புள்ள போன 12 மணி ஆக போகுது, இன்னும் காணுமே. பொன்னையா, நீ வா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேண்டாம்மா, இந்த இருட்டுல வழியே தெரியாது. விடிஞ்சதும் போகலாம். அது வரையில என் பிள்ளையை பார்க்காம என்னால இருக்க முடியாது. பொன்னையா. என்னம்மா? ஒருவேளை அந்த புலி. அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா. நம்ம ஐயா வேட்டையில ரொம்ப கெட்டிக்காரரு. எந்த மிருகம் அவர் கிட்ட நெருங்க முடியாது. நீங்க நிம்மதியா தூங்குங்கம்மா. விடியறதுக்குள்ள அவர் வரலன்னா அப்புறம் நாம போகலாம். வாங்க வாங்க. என்னது? மேல இருந்து விழுந்ததுல கால் அடிபட்டு. சரி சரி வாங்க வாங்க, மறுபடி புலி வந்துட போகுது. வாங்க. வாங்க வாங்க. மரகதா, மரணத்தோடு போராடிக்கிட்டு இருந்த எனக்கு நீ மறு உயிர் கொடுத்துட்ட. இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அன்னைக்கு நீங்க கூட எனக்கு உதவி பண்ணீங்க. என்ன இருந்தாலும் நீ என் உயிரை காப்பாத்திட்ட. உங்களுக்கு வேணும்னு உயிர் பெருசா இருக்கலாம், ஆனா பெண்களுக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. நீங்க அந்த மானத்தையே காப்பாத்தி. அம்மா, கால் ரொம்ப வலிக்குதா? ஆமா. கவலைப்படாதீங்க, நான் பச்சை வச்சு கட்டி உங்களை குணப்படுத்துறேன். வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். வாங்க.
பார்த்தாலும் நொண்டிக்கிட்டு போற. அந்த பொண்ணு கையில தீப்பந்தம் வேற இருக்கு. என்ன நடந்தது ஒண்ணும் புரியலையே. அது இருக்கட்டுமா ஏண்டி? பாத்தியா, கடைசியில அவ தோல் மேலே எல்லாம் கையப்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு என்ன செய்யறது? என் வருங்கால மனைவியோட தோல் மேல கையப்பட அவன் யாருன்னு? அண்ணே, அவன் கையில துப்பாக்கி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும் மரகதம், நீ எங்க போயிடுவ நான் பாத்துறேன். காணுமே. யாருமா நீங்க? யார தேடுறீங்க? புலி வேட்டைக்காக என் பிள்ளை நேத்து சாயந்தரம் இங்க வந்தா, இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. அவ உங்க புள்ளதானா? ஆமாப்பா. அவன உனக்கு தெரியுமா? ஓ, ரொம்ப நல்லா தெரியும். அத புலி வேட்டைக்காக வரல, பொண்ணு வேட்டைக்காக வந்து. போத நிறுத்து. யார் நீ? என் பிள்ளை வேட்டை இன்னொரு கடை அப்படி பேசாத. பாத்தியாமா ஏண்டி, பெத்த தாய்க்கே தெரியாம பித்தராட்டம் பண்ணிக்கிட்டு தெரியுறான். மூடு வாய். பாப்பனையா அம்மா, நாங்க சொல்றதுல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்க கூட வாங்க, நேர்ல காட்டுறேன். அடிச்சு சொல்லு. யோசிக்காதம்மா, அவன் இருக்கிற இடமே எங்களுக்கு தெரியும். வாங்கம்மா போலாம். ஏடா வாங்க, காட்டுறோம் வாங்க. சுந்தரா, அம்மா நீ அந்த வண்டி எடுத்துட்டு வா. சரிங்க. பொண்ணையா அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்ன பத்தி கேட்க நீ யார்? நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரி. வேட்டைக்கு வந்தவனை மயக்கி வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு சட்டமா பேசுறேன். போதும். அந்த முத்தைய ஒரு அயோக்கிய ஏதோ சதி திட்டம் போட்டு உங்களை இங்க அனுப்பியிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மரியாதை எங்கிருந்து போயிடுங்க. என் பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன வெளியே போக சொல்ல உனக்கே அதிகாரம். வேலை சேகர், சேகர். அம்மா, அம்மா ஊர் பேர் தெரியாத ஒரு நாயோடியின் குடிசையில உட்கார்ந்துகிட்டு பெத்த தாய் வந்தா அவளை தடுத்து நிறுத்த இவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன அம்மா கூப்பிட உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா, என்னை பத்தி தவறா நினைக்காதீங்க. நீங்க யாருன்னு தெரியாம இப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் இன்னும் உட்கார்ந்துக்கிற? எழுந்துச்சு வா. அம்மா, என்னால இப்ப வர முடியாதுமா. என்ன வர முடியாத? அந்த அளவுக்கு உன்னை இவன் மயக்கிட்டாளா? அவசரப்படாதீங்கம்மா, என் கால் அடிபட்டதுன்னா. கால் அடிபட்டுச்சா? ஆமாம்மா. எங்க? எங்க? ஐயோ, எப்படி அடிபட்டுச்சு? வேட்டையாடும் போது தவறி ஒரு பள்ளத்துல விழுந்துட்டம்மா. வேட்டையாடுறத விட்டுடுன்னு சொன்னா கேக்குறியா? இப்போ உன் கால் அடிபட்டு போச்சே, நான் என்ன செய்வேன்? கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரம் குணமாயிடும். இந்த பொண்ணு பச்சளை வச்சு கட்டிருக்குமா. ஓஹோ, உனக்கு இவதான் பச்சளை வச்சு கட்டணுமா? சரி சரி, முதல்ல இங்க இருந்து புறப்படு. எழுந்துரு. அம்மா, நான் வச்சு கட்டிருக்கிறது நல்ல பச்சளை. இன்னும் 2-3 கட்டு கட்டினா சரியா போயிடும். அவர் இங்கே இருக்கட்டும். என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்களும் இங்கே தங்கிக்க. இத பாரு, உன்னை ஒண்ணு கேக்குறேன். எதுக்காக என் பிள்ளை மேல நீ இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற? உங்க பிள்ளைன்னு இல்லைம்மா, விரோதியா இருந்தா கூட வைத்தியத்துல வித்தியாசம் காட்டக்கூடாதுன்னு
இது எனக்கு கத்து கொடுத்த பாட்டி சொல்லிருக்காங்க. இந்த கதையை நான் கேட்க நான் தயாரா இல்ல. பொன்னையா எங்க இருக்கிற? வாங்க. என்ன முதல்ல என்ன பிடிச்சு தூக்கு. அம்மா, இந்த நாட்டு மருந்துல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? கொஞ்சம் கூட எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. அம்மா 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 மெதுவாடா. அம்மா அம்மா அட கொஞ்சம் சும்மா இரு. அம்மா நான் சொல்றது கேளுங்க. நீ வீட்டோட இரு. அம்மா 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 போதும் பேசாத. அம்மா அம்மா முத்தையா, நான் எப்பவும் பாய்லர் பக்கத்துல இருக்கிறவன், கொஞ்சம் சூடாவே இருப்பேன். சூட்டை தனிச்சுக்கிட்டே நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? தனியா போற பொண்ணு கிட்ட உனக்கு என்ன வேலை? இத பாரியா, அவர்தான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆஹா, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? என் தங்கச்சி என்ன சந்தையில இருக்க பலாப்பழமா, மந்தையில இருக்க மாடா? கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு? ஏப்பா, இந்த பெரிய இடத்து சம்பந்தம் எனக்கு வேண்டாடாப்பா. நான் ஓட்ட பாய்லரும் குடிஞ்ச கிளாஸ் வச்சுன்னு பிசினஸ் பண்றேன். எனக்கு அந்த மாதிரி ஆள் கிடைச்சா போதும். நீ இப்படி சொல்ற, உன் தங்கச்சி என்னடானா வேட்டையாட வந்தவனை வீட்டுல கொண்டு வந்து வச்சு விருந்துல படைக்கிற. எதை சொன்னாலும் சொல்ல, என் தங்கச்சி பத்தி அப்படி பேசக்கூடாது சொல்லிட்டேன். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல. வீட்டுல போய் பாரு என்ன நடக்குதுன்னு. தங்கச்சி ஏன் அழுவுற? அண்ணா, அன்னைக்கு காட்டுல எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு சொன்னேன்ல. ஆமா. அவர் வேட்டைக்கு வந்தப்போ கால்ல அடிபட்டுடுச்சு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பச்சளை வச்சு கட்டிட்டு அதை பத்தி உன்கிட்ட சொல்லலான்னு புறப்பட்டேன். அதுக்குள்ள அந்த முத்தையா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டுட்டான். அந்த அம்மா அவரை அழிச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதானா? இது ஏன் பெரிய விஷயம் என்கிட்ட கயிறு திரிச்சு விட்டான்? அதுக்காக நீ ஏன் அழுவுற? இல்ல அண்ணா, இதுவரையில ஆடு மாடுகளுக்கு மட்டும்தான் பச்சளை வச்சு கட்டி குணமாக்கிருக்கு. இப்போ ஒரு மனிதருக்கு, அதுவும் என் மானத்தை காப்பாத்தினவருக்கு, அதை பயன்படுத்தி அவரை குணமாக்கி என் நன்றியை தெரிவிச்சுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பம் வீணா போச்சுன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இதுக்கா வருத்தப்படுற? இன்னும் எத்தனை பசங்க எலும்பு முறிய வேண்டியது இருக்கு. யாராவது வராமையா போக போறான்? அப்படியே வரலன்னு வச்சுக்கேன், நம்ம கடையில எத்தனை பேர் இருக்கான்? எவனையாவது எலும்பு முறிச்சு கொண்டாந்து போடுறேன், அவனுக்கு பச்சையில வச்சு கட்டு, பலிக்குதா இல்லையான்னு பாத்துருவோம். இப்படி சிரிச்சு பூத்திருக்க வேண்டிய முகம் வாடி இருந்தா என் மனம் எண்ணெயில போட்ட சுருள் பகடா மாதிரி ஆயிடுச்சு. உதாரணம் எல்லாம் வியாபாரத்தை ஒட்டிதான் இருக்கணுமா? அவன் தொழிலை ஒட்டிதான் அவன் புத்தி இருக்கும். தங்கச்சி, உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். மசால் வடையில ஒரே வகை தான் இருக்கு. இந்த மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க. அதனால நீ இந்த ஆடு மாடுகளுக்கு பச்சை இலைய வச்சு வைத்தியம் பண்ற, அது பரவாயில்ல, புண்ணியம். மனுஷனுக்கு மட்டும் உபகாரம் செய்யாத, அவ்வளவுதான் ஆபத்துல வந்து முடியும். ஆமா, நீ என்ன இந்த உடுப்பையே போட்டுக்கிற? ஐயா, சிங்கமா இருக்கிற. எத்தனை சேலை வாங்கி வச்சிருக்கிறேன், அதெல்லாம் பூசரம் பூத்து போடும். அதை எடுத்து கட்டணும் தெரியுமா? நான் வர்றேன். வானவில் போல வந்தாள், வண்ண மயில் போல நின்றாள். அவள் விழிகளில் மான்கள் துள்ளி ஓடின. விரல் நகத்தில் பவளம் இருந்தது. உடலில் கொடி தவழ்ந்து ஓடியது. உதட்டில் முல்லை பூத்திருந்தது. அதை பறிக்க முயன்றேன். அதற்குள் அவள் என் உயிரையே பறித்துக் கொண்டு ஓடிவிட்டாள். மரகதம், மரகதம். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து
தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சுட்டு கொன்றன கண்கள் தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சுட்டு கொன்றன கண்கள் நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா தங்கரதம் போல் வருகிறாள் அல்லி தண்டுகள் போலே வளைகிறாள் தங்கரதம் போல் வருகிறாள் அல்லி தண்டுகள் போலே வளைகிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் காலையில் மலரும் தாமரை பூ அந்தி கருக்கலில் மலரும் மல்லிகை பூ காலையில் மலரும் தாமரை பூ அந்தி கருக்கலில் மலரும் மல்லிகை பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா நில்லு. நீ யாரு? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அதுக்குள்ளேயே என் உருவத்தை உங்க கண்ணு மறந்துடுச்சு. மன்னிச்சிடுங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் கூடவா நீங்க என்ன மன்னிக்கல? எதை மறக்கிறது யார மன்னிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது இருக்கட்டும். இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கேன்? உங்க பிள்ளைக்கு நான் போட்ட கட்டி அவுத்துட்டு இதை வச்சு கட்டலான்னு வந்தேன். அவன் காலை கட்டினது போதாதுன்னு இப்ப கண்ணையும் கட்ட வந்திருக்கியா? கண்ணு கட்ட வரலம்மா, கடமையை செய்யத்தான் வந்திருக்கேன். கடமை? எது கடமை? ஒரு வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறி திருட்டுத்தனமா வர்றதுக்கு பேரு கடமையா? உன்னை சொல்லி குத்தம் இல்லை. நீ இப்படி தன்னந்தனியா வரக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்காங்களே, அந்த வெக்கம் கெட்டவங்களை சொல்லணும். அம்மா, காசு பணம் சிலருக்கு மட்டும் சொந்தமா இருக்கலாம், ஆனா கௌரவம் எல்லாருக்கும் பொதுவானது. போதும், மரியாதையா போயிடு. அம்மா அம்மா, விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்களை வெளியே போன்னு சொல்றது முறையிலம்மா. முறைகளை எனக்கே கத்துக் கொடுக்கறியா? இப்பதான் புரியுது. இன்னைக்கு இவ வருவான்னு உனக்கு தெரியும். அதனால தான் என்கிட்ட டாக்டரா வேண்டாம்னு அப்போ இருந்து பிடிவாதம் பண்றேன். அப்படித்தானே? இல்லம்மா, ஒரு நல்ல பச்சளையோட சக்தியை அனாவசியமா இழந்துட வேண்டாம்னு அப்படி சொன்னம்மா. சரி சரி, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பண்ணையா, நீ போய் நம்ம டாக்டர் கையோட கூட்டிட்டு வா. வேண்டாமா, நான் சொல்றத கேளுங்கம்மா. நீ சொல்றதை எல்லாம் கேட்டதாலே எனக்கு இந்த கேவலம் வந்திருக்கு. ஏன் நிக்கிற? போடா சீக்கிரம். இன்னும் ஏன் நிக்கிற? போவியே. நில்லு மரகதம். அம்மா, ஏதோ வந்தது வந்துட்டா. அதுக்காக என்ன இவனுக்கு விருது வைக்க சொல்றியா? வெறுக்க வேண்டாம்னு தாமா சொல்றேன். அம்மா, இடி விழுந்தாலும் என்ன ஆச்சுன்னு பார்க்க நாதி இல்லாத அந்த நடு காட்டுல இந்த பெண்ணு வந்து என்ன காப்பாத்தலன்னா
புலிக்கு நான் இரையா இருப்பேன். அம்மா, கைமாறு செய்யறதுக்கு அப்பாற்பட்ட அந்த உதவி நினைச்சு பார்த்தாவது உங்க வாயால வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. மூணு வாய நீ என்ன சொன்னாலும் சார், இவ என் வீட்டுல அடி எடுத்து வைக்க நான் அனுமதிக்கிறேன். வேண்டாம்மா, எதையும் எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வரல. இதை கொடுத்துட்டு போகத்தான் வந்தேன். இதை நீங்க வாங்கிக்கிட்டா நான் சந்தோஷமா திரும்பி போயிடுறேன். இத பாரு, எந்த பச்சளைய காரணமா வச்சு நீங்க வந்திருக்கியோ அந்த போலி பச்சளைய காட்டி என்ன ஏமாத்த முடியாது. அம்மா, நீங்க 1000 சொல்லுங்க, ஆனா இந்த பச்சளை மட்டும் போலின்னு சொல்லாதீங்க. என் அண்ணனுக்கு தெரியாம இதை எடுத்துக்கிட்டு இங்க வர்றதுக்கு நான் பட்ட பாடு கடவுளுக்கு தாமா தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். என் பொறுமையை சோதிக்காது. ஏமா, என் கால் குணமாறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையா? உன் காலை எப்படி குணமாக்குறது எனக்கு தெரியும். முதல்ல நீ உள்ள போ. என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு அந்த பச்சளை தான் வேணும். அப்படியே நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருந்துக்கங்க, நான் வெளியே போயிடுறேன். நான் சொல்றேன். வேண்டாம், எனக்காக நீங்க போக வேண்டாம். இதை நீங்களே அவர் காலில் வச்சு கட்டுங்க. இந்தாங்க. அம்மா போயே. அம்மா, நான் சொல்ற கால். நீ உள்ள போய். அம்மா, மரியாதையா போய். உனக்கு இருக்கிற மதிப்பு எனக்கு இருக்கிற மனசு அந்த அம்மாவுக்கு தெரியலையே. பெரிய இடத்துல இருக்கவங்களை பத்தி எங்க அண்ணன் சொன்னது சரியா போச்சு. எப்படியோ அவர் கால் குணமான எனக்கு அதுவே போதும். நில்ல மரகதா, மரகதா, மரகதா. ஐயோ, மரகதம், அம்மாவுக்கு உன்னை பத்தி சரியா தெரியாது. போதும், என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். நீங்க நோயாளி, நான் வைத்தியத்துக்காக வந்தவன், அவ்வளவுதான். உங்களுக்கும் எனக்கும் ஏதோ உறவு இருக்கிறதா உங்க அம்மா நினைக்கிறதுல நியாயமே இல்லை. ஏழைங்க வீட்டுல பணத்துக்கு பஞ்சம் இருக்கலாம், ஆனா மானத்துக்கு ஒண்ணு பஞ்சம் இல்லைன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க. கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன பத்தி ஏதாவது தவறான அபிப்பிராயம் இருந்தா தயவு செஞ்சு இன்னையோட அதை விட்டுடுங்க. இனிமே உங்க பார்வையிலேயே போட மாட்டேன். மரகதா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு புரிஞ்சது. நீ பண்புள்ளவன், பரிசுத்தமானவன். காட்டுல அவன் சொன்ன வார்த்தையை நம்பி உன்னை பத்தி நான் தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. மரகதா, மரகதா. அம்மா, தம்பி உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணுல டாக்டர், உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்கு தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, நான் வரேன்.
பாக்கி பாக்கி இந்த முதலாளி தங்கச்சி யாராருக்கும் பச்சலை கட்டுது குணம் ஆகுது. நீ என்னடான்னா எனக்கு ஒரு பச்சலைய கட்டி கை கால் பெண்ட் எடுக்க மாட்டேன்றேன். ஆமா, இந்நேரம் நாடகம் ஆரம்பமா இருக்குல்ல? ஓ, நாடகம் ஆரம்பிச்சு இன்டர்வல் விட்டு இப்ப கிளைமேக்ஸ்ல வந்து நிக்குது. என்ன சொல்ற நீ? அட, முதலாளிக்கு தெரியாம நாடகம் பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தியே, அத பத்தி சொன்னேன். அதுதான் நானும் சொல்றேன். நம்ம கதையே பெரிய நாடகமா இருக்கு. நாடகம் வேணுமா? நாடகம் மூஞ்சி பாரு. அப்பா பொய் சொல்லி என்ன கூட்டு வந்த? ஆமா ஆமா, பொய் சொல்லி தான் கூட்டாந்தேன். பின்ன உண்மை சொன்னா அது காதலுக்கு சதா ட்ரபிள் பண்ணும். இதோ பாரு, உனக்கோசரம் இந்த லவ்கே போட்டவை எல்லாம் கொண்டாந்துருக்கேன். அப்ப நம்ம 2 பேரும் நாடகத்துல வேஷம் போட போறோமா? என்ன அழுதா இருக்கும் நம்ம 2 பேரும் வேஷம் போட்டா எப்படி இருக்கும்? அதுல நம்ம இப்ப முதலாளிக்கு தெரியாம ஒடியாந்துருக்கோம். நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் கடனை வாங்கி டூப்ளிகேட் கண்டல் விலாஸ் அப்படின்னு ஒரு கடையை வச்சு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கணும். அதுதான் நம்ம பிளான். எந்திரிந்த சைத்தான் குச்சமே வருவான். விடியா கையே, எவ்வளவு நாளா சோறு போட்ட முதலாளிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம உன் கூட வரமாட்டேன். பின்னாடி சோறு போட்டா சொல்ற, பின்ன மனுஷனுக்கு சோறு போடாம வைக்கலாம் போடுவான். சும்மா வாடி சோறு போட்டா நம்ம 2 பேரும் வேலை செய்யல. என்ன முதலாளி, பெரிய முதலாளி, அவன் கடிக்க முதலாளி இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு மகனை அவனை பாரவனை ஒரே ஆட்டி பாக்கி மரத்துல கை மாட்டிருக்கா பாரு. முதலாளி முதலாளி எப்போ வந்தேன்? மல்லியா வந்துட்டியா? நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டியா? பொண்ணு விடாம கேட்டுட்டு இருந்தேன்டா. சுத்த பேசமான ஐயா நீ முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தா நான் இவ்வளவு பேசிருப்பேனா? 2 வார்த்தை கட் பண்ணி பேசிருப்பேன். துப்பறிய வர்றவன் விளம்பரப்படுத்திட்டு வர மாட்டேன்டா. நீ நாட்டுக்கு துப்பி எறிய வந்த, நான் என்ன கொள்ளையா அடிச்சேன்? ஏதோ பாக்கி கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா. ஐயோ முதலாளி, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இவருதான் என்ன நாடகம் பார்க்கலாம்னு கூட்டிட்டு வந்தார். நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீ ஏன் வந்த? பச்சா சேம் சைடே கோல் அடிக்கிறியா? பாக்கி ஒவ்வொருத்தி புருஷனுக்கோசரம் தியாகம் பண்ணுவா, நீ துரோகம் பண்றியேன்னு. அவ உன்னளவுல தியாகம் தான்டா பண்ணிருக்கா. காலும் கையும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இல்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்னை காதலிச்சால அவளை தியாகம் பண்ணலடா. பின்ன நீ எனக்கு செஞ்சது துரோகம்டா. முதலாளி, இன்னொரு வாட்டி துரோகம் பண்ணே சொல்லாது. என்னையா துரோகம் பண்ணாங்க? உங்க அவளை காசு கீச்சு எட்டனா இல்ல காணா பூந்தி தெரியாம தின்னா? நானும் பெரிய குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா பேர் தெரியுமா? ராதாராம் சேட். பெரிய ஆளுக்கு பிறந்தேன். என்ன பண்றது? ஏதோ என்கிட்ட சில வீக் இருக்கும். அந்த துரோகம் சொல்றதா? ஏன்டா அந்த பொண்ணை கடையில இருந்து கூட்டி வந்தேன்ற? யாரா கூட்டு வந்தாடா? என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் கூட்டு வந்தேன். பால் இல்லன்னா டிகாஷன் மட்டும் இருந்தா டீ நல்லா இருக்குமா? வைஃப் இல்லன்னா லைஃப் ஏதியா? தபார், உனக்கு நான் சொல்றேன், இந்த வகையில உன்னை விட நான் பெரிய ஆள். நீயும் பேசாம ஒரு பொண்ணை பாரு, 2 பேரும் ஒரே டைம்ல மேரேஜ் பண்ணிக்கலாம். பெரிய புத்திசாலி. அது உன்னோட இருக்கேன்டா. நான் வைராகியத்துல வாழ்றவன். உன் வைராகியம் எனக்கு தெரியாதா? பெரிய வைராகியம். விஸ்வாமித்திரரை விடவாயா நீ வைராகியமா இருக்க போறேன்? அவரே பெண்ட் ஆயிட்டாரா? என்ன சொல்ற? பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். நானே நீ தான்டா பிள்ளை. நானா? கொண்டாடா கையா. கைய ஓடிப்பே. நீ கொண்டாடா கையாடா. கொண்டாதீங்க. நீங்க நல்லா இருங்கடா. நல்ல வேலை செஞ்சிருக்காரு. ஒரு காலம் வரும், நீ அந்த காலம் வரும், நான் இந்த காலம் வர்றேன். உனக்கு நல்ல புத்தி எப்பயா வந்தது? பெரிய குரங்கு பிறந்த போயெல்லாம் இருக்கானே.